Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம வீடியோல நீர் தோசை எப்படி செய்யலாம்ங்க பார்க்க போறோம். நம்மக்கிட்ட இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்கள்ல இதே போல நம்ம உடனடியா ஊற வச்சு நம்ம தோசை ஊத்திக்கலாம். இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கணும் தேவையில்ல. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம தோசை செய்யறதுக்காக இப்போ பச்சரிசி தாங்க எடுத்துக்க போறோம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம ஊற வைக்க போறோம். இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணது பிறகு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊறட்டும். இப்போ நல்லா அரிசியெல்லாம் ஊறிடுச்சு. நம்ம அரைக்கிறதுக்காக தண்ணியை வடிச்சுக்கலாம். இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோங்க. நான் ஒரு பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதே போல் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது மிக்சியில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் நம்ம அரைச்ச பிறகு நம்ம அது கூடவே அரிசியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ நல்லாவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது போல் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச மாவெல்லாம் மாற்றிட்டு நம்ம இது கூடவே நம்ம நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதே போல் இன்னொரு மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதே போல் நல்லா தண்ணியாக இருக்கணுங்க மாவு. இப்போ மாவில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா சூடான கல்லில் நம்ம தோசை ஊற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தோசை ஊற்றி பார்த்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூடவே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு நமக்கு ஈஸியாகவே எடுக்க வருங்க. நம்ம இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசைக்கு தேவையான அளவு நம்ம 2 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதனால் தோசைலாம் திருப்பி போட்டாச்சுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக எடுக்க வரும். இப்போ நம்ம தோசைலாம் வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது போல் நம்ம ஈஸியாக நம்ம நீர் தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நம்மக்கிட்ட இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயங்களில் நம்ம டக்குன்னு இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது கூடவே நமக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், குருமா இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.